ஹலோ எவ்ரிவன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு குர்த்தி பார்த்தோம். அது பேரப் பண்ணுற மாதிரி ஒரு பலாசோ பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். பலாசோ பேண்ட் வந்து நம்ம இப்போது எலாஸ்டிக் வைக்க போகிறோம். நான் இங்கே 1 inch எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம பண்ணோம்ல அந்த குர்த்தியோடைய செட்டு தான் இது, அதோட வர பேண்ட் இது. யூஸ்வலாக நம்ம குர்த்தி கூட நம்ம சுடிதார் மெட்டீரியல் அப்படியே எடுக்கிறோம்னா அதில் அந்த பேண்ட் வந்து சஃபிஷியண்டாக இருக்கிறது இல்லை பலாசோக்கு ஃபார் டால் பர்சன்ஸ். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, 42 inches வேணும் என் ஹைட்டு. இங்கே டோட்டலாக கிளாத் லென்த் வந்து நமக்கு 38.5 தான் இருக்குது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மேலே வந்து கிளாத் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் இதை டிராஃப்டிங் காட்டுறேன். இது ஹோல் ஃபேப்ரிக் அப்படியே நீங்கள் அசியூம் பண்ணிக்கோ. நமக்கு பலாசோக்கு 2 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். ஒன்று லென்த், டோட்டல் லென்த் ஆஃப் த பேண்ட் அண்ட் ஹிப் ரவுண்ட், இது ரெண்டும் இருந்தாவே பலாசோ நம்ம பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பேண்ட்ஸ் இது. நம்ம ஈஸியாக டிராஃப்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். என்னோட ஹைட் எனக்கு 42 வேணும். 1 inch வந்து நான் மேலே நம்ம எலாஸ்டிக் வைப்போம். 1 inch எலாஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1.5 inch யூஸ் பண்ணலாம், 2 inch யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விஷ். நீங்கள் எவ்வளோ எலாஸ்டிக் வைக்கிற போறீங்களோ அது வந்து ஒரு பெல்ட் மாதிரி நம்ம மேலே அட்டாச் பண்ணி அதில் தான் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். ஸோ அதனால லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ நம்ம டோட்டல் பேண்ட் ஹைட் ஆஃப் த பேண்ட்ல இருந்து நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் வைக்க போகிறோமோ அதை நம்ம இங்கே மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நான் இங்கே 1 inch எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன், அதனால நான் 1 inch மைனஸ் பண்ணிக்கிறேன். 41 inches எனக்கு டோட்டல் ஹைட்டு கிளாத்தில் வேணும். ஸோ நான் 41 கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, என் ஹைட் கேமரா கவர் ஆகல. ஸோ நான் இங்கே இருந்து இங்கே 41.5 inches எடுத்திருக்கேன். இப்போ இது என்னோட ஹைட் ஆஃப் த பேண்ட். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம இதுலயே பண்ணுறோம். நான் டவுன்வர்ட்ஸ்ல இருந்து அப்வர்ட்ஸ்ல மார்க் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் வேணும். ஏன்னா நம்ம பேக்குக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இங்கே ஒரு 2 inches விடுவோம். அப்போதான் நம்மளுடைய பட் வந்து கவர் ஆகும். ஸோ மேலே வந்து ஒரு 2 inches எக்ஸஸாக நமக்கு கிளாத் தேவைப்படும். இந்த பேண்ட்டுக்கு நமக்கு 4 பீசஸ் வேணும். ஃப்ரண்ட் 2 பீஸ், பேக் 2 பீஸ் தனித்தனியாக வரணும். அதை நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ ஃபோல்டெல்லாம் இங்கே கிடையாது. நான் இங்கே வந்து ஒரு 1 inch மார்ஜின் விட்டுட்டு தான் நான் டிராஃப்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1 inch மார்ஜின் நான் கொடுத்துட்டு இதுலேருந்து தான் நம்ம டிராஃப்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே சீம் எலவன்சஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் எப்பவுமே 1 inch மார்ஜின் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஹிப் ரவுண்ட் இஸ் 43 டிவைட் பை 3. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம இது வந்து வெயிஸ்ட் லைன், நம்ம இடுப்பு இங்கே தான் வரப்போகுது, இங்கே தான் பெல்ட். ஸோ இதான் வெயிஸ்ட் லைன். வெயிஸ்ட் லைன்ல எனக்கு 1/3 ஆஃப் த ஹிப் ரவுண்ட் 14.3 வருது. எனக்கு ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 3 பண்ணணும். ஸோ இந்த மார்ஜின்ல இருந்து கால்குலேட் பண்ணுங்க. பண்ணி 14.3. சேம் மெஷர்மெண்ட் வெர்டிக்கல்ல நம்ம அப்படியே மார்க் பண்றோம். சேம் 14.3 நான் வெர்டிக்கல்ல அப்படியே மார்க் பண்றேன். லைன் டிரா பண்ணிடலாம். ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுங்க. இங்கேயும் ஒரு 14.3. சேம் மெஷர்மெண்ட் இங்கேயும் ஒரு பாக்ஸ். இது வந்து ஹிப் லைன், இது வெயிஸ்ட் லைன். ஹிப் லைன்ல இருந்து கீழே 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட். இப்போ நம்ம ஃபைன் பண்ண போறது நீ லென்த். ஓகேவா? நம்ம நீ எங்க வருமோ அந்த லென்த் நம்ம இதுல தான் ஃபைன் பண்றோம். ஸோ ஹிப் லைன்ல இருந்து டவுன்வர்ட்ஸ் 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட், அதாவது ஹிப் டிவைட் பை 4. 43 டிவைட் பை 4 10.75. நான் அப்படியே கீழே கொண்டு வரேன். இந்த ஹிப் லைன் ஓட மிட் பாயிண்ட் எடுக்க போறோம். 14.3 இருந்ததுல அதோடைய மிட் லைன் எடுக்க போறோம், மிட் பாயிண்ட் எடுக்க போறோம். அதே மாதிரி இங்க இது அப்படியே நம்ம இந்த லைனை கீழே வரைக்கும் டிரா பண்ணிடலாம். ஹிப் லைன் நமக்கு வந்து என்ன வந்துச்சு? ஹிப் லைனோட மெஷர்மெண்ட் 14.3 வந்தது. அதுல -2 பண்றோம், 12.3. இப்போ எனக்கு நீ லைன்ல நான் 12.3 மார்க் பண்ண போறேன். எப்படி மார்க் பண்ணலாம்னா, இந்த மிட் லைன் இருக்குல்ல, அதுல 12.3 ஹாஃப் அந்த பக்கம், 12.3 ஹாஃப் இந்த பக்கம். 12.3 ஹாஃப் வந்து 6.15 வருது. நான் இங்க 6.15, இந்த பக்கம் 6.15. ஹிப் லைன் நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம். அதுல இருந்து 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட வந்து வெர்டிக்கலா மார்க் பண்றோம். அதுதான் நம்ம நீ லைன். ஹிப் லைன்ல வந்து என்ன நமக்கு மெஷர்மெண்ட் வந்ததோ அதை -2 பண்ணி நான் இங்க கொண்டு வரேன். இப்போ எனக்கு இங்க வந்து 12.3 வந்தது. அதை ஹாஃப் பண்ணி இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் 6.15 மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 6.15 நீ லென்த் இருக்குல்ல, இதை தான் அப்படியே நம்ம கீழே ஆங்கிள் லென்த் வரைக்கும் மார்க் பண்ண போறோம். ஆங்கிள் லென்த் வரைக்கும் இதே மார்க்கிங்ஸ் இப்படியே ஹாஃபா பிரிச்சு 6.15 அந்த பக்கம் கொடுக்க போறோம்.
கிராச் லென்த்துக்கு வரும். கிராச்க்கு நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறோம். ஹிப் லைன்ல தான் கொடுக்க போறோம். அதுக்கு 2 inches கொடுக்கலாம். ஓகே, இந்த ஹிப்ல இருந்து ஒரு 2 inches எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். இது வந்து ஒரு எக்ஸல் சைஸ் வரைக்குமே நம்ம 2 inch கொடுக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெவியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2.5 inches எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். இங்க நான் 2 inches கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து இது 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கர்வ் கொடுத்துருங்க, ஃப்ரெஞ்ச் கர்வ்ல. தென் இதையும் ஜாயின் பண்ணிடலாம். தென் இதுவும் அந்த ஆங்கிள் லென்த் வரைக்குமோ அந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்ல இந்த எண்ட்ல இருந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் கீழே வரைக்கும் அந்த ஆங்கிள் வரைக்கும் அதை அப்படியே அந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கும். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, திஸ் இஸ் ஃப்ரண்ட். இப்போ இதுல வந்து பேக் இதுல இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பட் கவர் பண்றதுக்கு இங்க மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறோம். அது என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். I'll use white color for back. நம்ம ஆக்சுவல் waist line இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஒரு 2 inch up for back ஒரு லைன் ஃபார்ம் டிரா பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க 2 inch எக்ஸ்டென்ஷன், அவ்வளவுதான். பேக்ல வேற எதுவும் அவ்வளோ சேஞ்சஸ் இல்லை. மேலேயும் 14.3, இங்க இருந்து இங்க ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க கிராச்ல என்ன பண்ணோம்னா, இங்க ஆல்ரெடி நம்ம 2 inch எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஃப்ரண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதுல இருந்து அகைன் ஒரு 2.5 inches, அவ்வளவுதான். இது அப்படியே லைட்டா பிளெண்ட் பண்ணி அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க பேக்ல. இங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம்ல, அதுல இருந்து அந்த நீ லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்ல இவ்வளவுதான் நமக்கு சேஞ்சஸ். இது வந்து ஆக்சுவல் மெஷர்மெண்ட். இனிமேல் தான் நம்ம சீம் அலவன்சஸ் தான் கொடுக்க போறோம். மேல வந்து பெல்ட் அட்டாச் பண்ண போறோம்ல, அதுக்கு ஒரு 1/2 inch கொடுக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம இங்க ஒரு 1/2 inch கொடுத்து கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க அந்த கிராச்சுக்கும் ஒரு 1/2 inch கொடுத்து கட் பண்ணிக்கணும். as well இங்க நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அங்கே ஒரு 1/2 inch. இது வந்து லூஸ் பேண்ட்னால நமக்கு 1/2 inch இஸ் மோர் தென் எனஃப். வேணும்னா நீங்க 1 inch கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லயுமே இங்கேயுமே நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, இங்கே ஒரு 1/2 inch. இதுதான் பிளாசோ பேண்டோடைய டிராஃப்டிங். நாம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்ப நமக்கு இதுல 4 லேயர்ஸ் இருக்கு. ஓகேவா? 4 லேயர்ஸ் இருக்கு. 2 பேக் 2 ஃப்ரண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, நீங்க பேக்கே ஃபுல்லா வச்சு கட் பண்ணிடுங்க. பேக் மெஷர்மெண்ட்லயே ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். தென் அந்த 2 பீஸை மட்டும் தனியா எடுத்துருங்க பேக்குக்கு. ஃப்ரண்ட்டை வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஃப்ரண்ட் தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம இப்போ இதை எப்படி கட் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் பேக்குன்னு வச்சு நான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடுறேன். பேக்ல 2 லேயரை மட்டும் நான் விட்டுட்டு, ரைட், ஃப்ரண்டோட 2 லேயர் மட்டும். ஓகேவா? நான் அதுக்கு மட்டும் நம்ம எல்லோ மார்க்கிங்ஸை வச்சு கட் பண்ண போறேன். இதுக்கும் ஒரு 1/2 inch சீம் அலவன்சஸ் கொடுக்கணும்ல, ஸோ நான் இதுல இருந்து அப்படியே ஒரு 1/2 inch அபவ்ல வெறும் 2 லேயர்ஸ்க்கு தான் நான் கட் பண்றேன். ஓகே, இது மேல இருக்கிறது பேக். அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு 2 லேயர்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் கட் பண்ண போறேன். இப்ப நான் இது ஜாயின் பண்ணிருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு கட் பண்றேன். இல்லைன்னா நானுமே தனியா எடுத்து பண்ணிருப்பேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்க வந்து தனியா எடுத்து கட் பண்ணுங்க, எல்லாம் ஒன்னா செட் கட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் இதை அப்படியே 1/2 inch கொடுத்து ஃப்ரண்ட் கட் பண்றேன். நான் இங்கேயுமே 1 inch எல்லோ மார்க்கிங்ஸ் ஃபாலோ பண்றேன். 1 inch கேப்ல அப்படியே நான் கட் பண்ணி எடுக்கிறேன்.
ஓகேவா? நான் இங்க நாட்ச் கொடுக்க வேண்டிய இடத்துல நாட்ச் கொடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய பலாசோ பேண்டோடைய பேட்டர்ன். நான் ஸ்டிச் பண்ணும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.